அகிலாண்டோ 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 நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னதான் உனக்கு இப்ப பிரச்சனை? மார்மாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அகிலாண்டோ? அகிலாண்டோ நம்ம ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம மருமகளுக்கு உரிமை இல்லையோ? இல்ல நம்ம பிள்ளைக்குதான் இல்லையா? அந்த பிள்ளை உன ஏமாத்திலாம் வாங்கல. நம்ம வீட்டுல குடியிருக்க ரோசாப்பு அவட்டதான் பணம் கேட்டிருக்கா. அவ எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு கடைசியில வாங்கிட்டு வந்து கேட்டு வாங்கி கொடுத்துருக்கா. நீ எதுக்கு மருமகளை தப்பா நினைக்க? சரி அப்படியே வாங்கிட்டு போட்டுமே. இப்ப அதனால என்ன பிரச்சனை? ஏதோ கஷ்டத்துல அந்த பிள்ளை வாங்கிட்டா. அதுக்கு அவ வீட்டு முன்னாடி போய் சத்த போட்டியாம எதுக்கு? இல்ல அகிலாண்டோ என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம மருமவ தானே. அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாவல்ல. ராசாத்தி இருக்க வரைக்கும் வரமாட்டேன்னு இன்னும் சொல்லியாவ. சரி அகிலாண்டோ நீ எதுக்கு ரோசாப்பூ வீட்டுக்கு காலி பண்ண சொன்னா? எத்தனை வருஷமா நம்ம வீட்டுல குடியிருக்காவ. இப்படியா 2 நாள்ல காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவா? நம்மளுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா அகிலாண்டோ? அகிலாண்டோ நீ மருமகளை பழி வாங்குறேன்னு எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கா. அது சரோஜா ரூபா கேட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வாங்கிட்டு வந்து ரோசாப்பு கேட்டிருக்கா. உண்மையை சொன்னா கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிருப்பா. அதனால பொய் சொல்லி வாங்கியிருக்கா. 6 மாசத்துல திருப்பி தாரேன்னு சொல்லி தானே வாங்கியிருக்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு அகிலாண்டோ. அகிலாண்டோ இப்ப பழசெல்லாம் போட்டு பேசாத. இந்த பிரச்சனை இதோட விடு. என் வீட்டு போய் கேட்காத. ரோசாப்பூ வீட்டெல்லாம் காலி பண்ண வேண்டாம். அந்த வீட்லயே இருக்கட்டும். சொன்னா கேளு அகிலாண்டோ. இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்காவ. ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்ல. இனி இந்த மாதிரிலாம் பேசாத. 6 மாசம் கழிச்சு ரூபாயை தாரேன்னு சொல்லியிருக்காவல்ல. நீ அதை நம்பிதானே கொடுத்தா. 6 மாசம் காத்துரு. ரூபா வந்தா வாங்கு. அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கிடலாம். அகிலாண்டோ நம்ம கிட்ட தானே ரூபா வாங்கியிருக்காவ. அவன் நம்ம மருமவ தானே. இதுல கோவப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. நீ சும்மா இரு. நம்ம வீட்டை விட்டுட்டு எங்க போய் இருக்கவள நமக்கு மர்மம் கிடையாது. அவன் எவ்வளவு
இங்க பாரு அகிலாண்டோ, இனி நீ ரூபாயை போய் கேட்கறதோ வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது. மருமகிட்ட போய் பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இதோட இதை விடு. அவையெல்லாம் என்னைக்கு மனசு மாதிரி வீட்டுக்கு வரவளோ இன்னைக்கு ஏத்துக்கிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட இருப்போம். அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஊருக்குள்ள 4 பேர் அவையில தான் காரி துப்புவாங்க. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இப்போதைக்கு ஆனந்தம் மாணிக்கமோ ராசாத்தி போற வரைக்கும் தான் அங்க இருப்போம்னு சொல்லியிருக்காவ. ராசாத்தி போனதும் கண்டிப்பா வந்துருவானுவ. தங்கச்சி ஏமா நீங்க தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க நான் வெளிய போனா அவனும் வந்துருவானுவனே. அதான் போட்டுமான்னு கேக்கேன். பேசாம நான் என் வீட்டுக்கு போயிட்டுமானே. என் பிள்ளைய நானும் யாருமே எங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு நாங்க பாட்டுக்கு இருக்கோம். தங்கச்சி ஏமா இப்படி பேசுறா? பின்ன என்னனே, அவரை நீ விட்டுட்டு ஓடி இத்தனை நாள் ஆச்சு. நீங்க எனக்காக போய் ஏதாவது பேசுனீங்களா கேட்டீங்களா? இல்ல அவரை தான் போய் கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, மாப்பிள்ளைய மனசு மாதிரி வருவாருன்னு நினைச்சேன். அதான் கொஞ்ச நாள் போட்டுமேன்னு பார்த்தேம்மா. எத்தனை நாள்னே இப்படியே விட்டீங்கன்னா அவர் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. அதுக்குதான் அன்னைக்கே போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். என் வார்த்தை கேட்டீங்களே. என்ன அவர் இந்த பக்கமே வரல. இனியும் அவரா வரவே மாட்டாரு. அவருக்கு என்னை விட அவதான் முக்கியமா போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுனே. நீங்க எனக்காக ஏதாவது செய்வீன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் இப்படி இருக்கீங்களே. வேற நாங்க யாரை நம்புறது? யார் எங்களுக்காக செய்வா? தங்கச்சி இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்துச்சுனே. ஆனா நீங்க இப்ப எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே எனக்காக. என் பிள்ளைக்காகவும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. உங்க மருமகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே வந்து மைனிய சத்தம் போடுறீங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா போய் கேட்க மாட்டேங்கிறீங்களே. ராசாத்தி அன்னைக்கே போய் மாப்பிள்ளைய சத்தம் போட்டுட்டு வந்தேன். அவரே மனசு மாறி வருவாருன்னு நினைச்சேன். ஆனா வரல. என்னமா செய்ய? நான் அதுக்குதான் அன்னைக்கு அவர் கையை காலை கட்டி தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இங்க வச்சு கட்டி போட்டு வைப்போன்னு சொன்னேன். எதையாவது கேட்டீங்களே. இப்ப என் வாழ்க்கையும் போச்சு, என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சு. 2 பேர் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. ராசாத்தி கட்டி போட்டு வச்சா மட்டும் அவர் எத்தனை நாள் இங்க இருப்பாரு? நீ எதுக்காக அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? மைனி கட்டி போட்டு வச்சாதான் அவர் தப்பிச்சு அங்க ஓட மாட்டாரு. அதனாலதான் கட்டி தூக்கிட்டு வர சொன்னேன் அண்ணனை. தங்கச்சி அப்படிலாம் ஒருத்தர் கட்டி வச்சுட்டா மட்டும் இங்கே இருக்க மாட்டாரு. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிரும். போலீஸ்க்கு போச்சுன்னா நம்ம மேலதான் தப்பா வரும். மாப்பிள்ளையே மனசு மாதிரி வர்றதுதான் நல்லதுமா. என்ன அவர் ஒரு காலமா எங்களை தேடி வந்துக்கிடவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க அவருக்கு வேண்டாம். அவன் மட்டும் தான் அவருக்கு தேவை. ஏதாவது பண்ணுங்கடே. அவரை கூட்டிட்டு வந்து என் கூட சேர்த்து வைங்க. இருமா, இன்னும் ஒரு 2 வாரம் பாப்போம். 2 வாரமா? ஆமாமா, கொஞ்சம் பொறுமையா மாப்பிள்ளைய யோசிப்பாவல்ல. உன் மக வாழ்க்கையும் இப்படி கெட்டு போயிருக்கு. நீயும் அவரை தான் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவரும் மனசு மாறி வருவாருமா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வரமாட்டாருனே. அவர் வரவே மாட்டாரு. அவர் அன்னைக்கு நீ அடிச்சு போட்டு போயிருக்காரு. அதுக்காகவே நீங்க போய் அவரை அடிச்சிட்டு வந்திருந்திருக்கணும். ஆனா நீங்க போய் அவர்கிட்ட சமாதானமா பேசிட்டு வந்திருக்கீங்க. சமாதானமாலாம் பேசலமா, மிரட்டிட்டு தான் வந்தேன். ஒழுங்கா வீட்டுக்கு வந்து தங்கச்சி கூட வாழுங்கன்னு சொன்னேன். ஆனா மாப்பிள்ளை ஏன் அப்படி இருக்காருன்னு தான் தெரியல. வேண்டானே, போதும். எனக்காக யாரும் போய் பேச வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். பேசாம கிளம்பி நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். தங்கச்சி வேண்டாமா, இங்கே இருங்க. வேண்டானே, நான் போறேன். தங்கச்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே. நான் ஆட்களோட போய் அவரை கூட்டிட்டு வாரேன். நீ கவலைப்படாம இருமா. என்ன அவர் வரமாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க எப்படியாவது தூக்கிட்டு வாங்கனே. சரிம்மா. அவரா வருவாருன்னா இத்தனை நாளா அமைதியா இருந்தேன். அவர் தான் வர மாதிரியே இல்லையே. இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது வைக்கலாண்டோ. நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாரேன். என்னங்க காஃபி? தேங்க்ஸ் குதிரவால். நீ காஃபி குடிச்சியா? குடிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? கிச்சன்ல தான் இருந்தேன். நீங்க தானே உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க. அதான் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே குதிரவாலு, இப்போ மம்மி உன் கூட நல்லா பேசுறாங்களா? ஏதோ வேலைக்காரிட்ட பேசுன மாதிரி பேசுறாங்க. முன்னாடி மாதிரி என் கூட பாசமாலாம் பேசவே இல்லை உங்க அம்மா. சும்மா பேருக்கு தான் அதை எடுத்துட்டா இதை கட் பண்ணி கொடு அப்படின்னு பேசிக்கிடியாவ, அவ்வளோதான். குதிரவாலு போக போக மாறிடும். என் மம்மி என்ன கோவத்துல இருக்காங்க. நல்லா தெரியுது. அப்படி என்ன கோவம்? நான் தான் கோவப்படணும் எல்லார் மேலையும். என்னைய தான் எங்க வீட்டுல இவ்வளவு நாளா வச்சிருந்தீங்க.
அது வந்து குதிரவாளு நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுல இருந்து மம்மிக்கு உங்க மேல எல்லாம் கோவம் வந்துருச்சு. நாங்களா பிடிச்சு கொடுத்தோம்? ஆமா, உங்க அம்மா தானே பிடிச்சு கொடுத்தாங்க. அது என்னைய காணுமேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவ, அவ்வளவுதான். போலீஸ்க்கு உங்க மேல சண்டைக்கு வந்து பிடிச்சிட்டு போயிருக்காவ. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? உங்க அம்மா என் பேர்ல தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. போலீஸ் நேரா வந்து என்னைய தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போச்சு. உன்னைய மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்க, நான் இன்னும் ஜெயில தான் இருந்திருப்பேன். அதான் மாமா வந்து என்னைய அன்னைக்கே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. வேற எதுக்காக என்னும் என் மேல உங்க அம்மா கோவமா இருக்காவ? அது தெரியாம நடந்த தப்பு தானே. உங்க அம்மா தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான்சியை கடத்துறதுக்கு பதிலாக தான் அவனுங்க உன்னைய கடத்திட்டு போயிருக்கானுங்க. அதுல வந்து பிரச்சனை தான் இது எல்லாம். சரி வீடு பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கா? உங்க அம்மாவை பத்தி குறை சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்துடும். என்ன கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே எங்கேயாவது போவோமா? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு குதிரவாளு. ஒரு ஹாஃப் டே கூட எனக்காக லீவ் போட மாட்டியோ? ஏற்கனவே அன்னைக்கு லீவ் போட்டு வெளியே போயிட்டு வந்தேனே எங்க அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. உங்க அம்மா எதுக்கு தான் கோவப்பட மாட்டாவ? எல்லாத்துக்கும் தான் கோவப்படியாவ. இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போயே ஆகணும். கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? சரி குதிரவாளு, கூட்டிட்டு போறேன்.